ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, விஜயை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, அவருக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ் இருக்குது, அவரை சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு அப்பையிலேருந்தே அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. விஜய் கூட கூட்டணி போகிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணார். ஒருவேளை எடப்பாடினால தான் இந்த கூட்டணி வாய்ப்பு தட்டி போனதா நினைக்கிறீங்களா? அண்ணாமலையோடைய கருத்தை பிஜேபி என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து பெரிய வளர்ச்சியில் இருக்கிற மாதிரி நினச்சி அண்ணாமலையை நீக்கிட்டு அந்த கூட்டணியை வச்சாங்க. இங்கே ஏடிஎம்கே காலியானது வந்து மேலே உள்ளவங்களுக்கு தெரியலை. அங்கே மோடிக்கோ அமித்ஷாவுக்கும் ஒன்றும் தெரியலை. இங்கே இவர் ஜீரோவில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஜீரோவோட ஜீரோ இவங்களும் சேர்ந்து ஜீரோ ஆகிட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை இருந்தால் கூட எங்கிட்ட அவர் இருக்கும்போது கூட அன்றைக்கி 4 சீட்டு அனுபவம் வந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, காலி. மாநில தலைவர் தோற்று போயிட்டார். அவர் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே நின்றார். அங்கேயும் காலி பண்ணி முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. நயினாரும் அவங்களும் பெட்டி வேலை பார்த்தாங்க. அந்த பெட்டியாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி பிஜேபியில் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த எல்லாரும் தமிழிசையிலேருந்து அனைவருமே நின்றாங்க. ஆனால் அண்ணாமலையே நிற்கலை. அவருக்கு முன்னாடியே தோல்வி என்னென்னு இந்த தமிழ்நாட்டோட ரிசல்ட் என்னென்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சனால அவர் எலெக்ஷனில் நிற்கலை. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவரோட வந்து இந்த கூட்டணியும் பிடிக்கல. இது இப்போ உள்ள மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு அவர் ஆனாவே தானாக ஒதுங்கிட்டார். தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் அமையும் அமைச்சரவையை சரியான முறையில் பயன்படுத்தி இளைஞர்களை இன்னும் அரசியலுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு அவர் தொடர்ந்து அரசியலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் நம்ம விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு தடைக்கற்கள் வந்தாலும் தகர்த்தெறிந்து விட்டு திருச்செந்தூர் முருகன் அருளாலையும் நாகூர் ஆண்டவர் அருளாலையும் அன்னை மேரி மாதா அருளாலையும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.